அதை இப்போ மட்டும் இல்லை, நான் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தது இப்போதான். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நான் போராட்ட களங்களில் நான் இருந்திருக்கேன், கைது செய்யப்பட்டிருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன். எல்லாத்துலேயும் மக்களோட வாழ்வா நான் கலந்துருக்கேன். இப்போ நான் தோத்துட்டேங்கிறதுக்காக நீங்கள் யாரும் கலங்க வேண்டாம். இந்த தோல்வியால் வெற்றி பெற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றும் செய்யலை. ஆனால் அடுத்த முறையாவது என் மக்கள் தயவு செய்து நீங்கள் வந்து யோசிங்க. அது இந்த தொகுதி மாத்திரமில்லை, எந்த தொகுதியா இருந்தாலும் மறுபடியும் மீண்டும் 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 இந்த கட்சி சின்னத்துக்காக, இந்த கட்சிக்கு தான் நாங்கள் காலம் முழுக்க வாக்களிப்போம், இந்த கட்சிக்கு தான் எங்க தாத்தா போட்டாரு, இந்த கட்சிக்கு தான் எங்க மாமியார் போட்டாங்க, நானும் போடணுங்கிற எண்ணத்திலிருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. ஏன்னா போன முறை 38-40 பேர்ல 38 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க திமுகவில். ஒரு எள்ளளவாவது இந்த மக்களுக்கு உதவி கிடைச்சதா? அதே கட்சி அதே கூட்டணிக்கு தான் 40 இடத்தையும் இப்ப மக்கள் வந்து நீங்க வாக்களிச்சிருக்கீங்க. எதுக்காக வாக்களிச்சிங்க? என்ன நடந்துரும்? அதுல 30க்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்கள். அவங்க வந்து உங்களை யாரும் சந்திச்சதில்லை, உங்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டதில்லை, உங்களை மனிதர்களாவே மதிச்சதில்லை. ஆனாலும் அவங்களுக்கே நீங்க ஓட்டு போடுறீங்க. காரணம் அது உதயசூரியன் சின்னம். இதை வச்சேதான் அவங்க வந்து ஒரு தொடர்ந்து அந்த ஒரு பிழைப்பு நடந்துகிட்டே இருக்கு அரசியல்வாதிகளுக்கு. அதுக்கு அடுத்தது அதிமுகவுடைய கூட்டணி. அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்து 2வது இடத்தை கொடுத்தீங்க கடலூர் மாவட்டத்தில். அதிமுக கூட்டணி போன முறைக்கு முன்னாடி 39 எம்பிக்களை வச்சிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிச்சுங்க? அவங்க என்ன பண்ணாங்க? நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசுல பங்கேற்று சுகாதார அமைச்சராகவும் தொடர்வண்டி அமைச்சராகவும் இன்னும் என்னங்க செய்யல. கிடைச்ச சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் யாரும் செய்யாத அத்தனை சாதனைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணிச்சு. அப்படி ஒரு கட்சியில உறுப்பினராக நின்ன எனக்கு நீங்க வாக்களிக்க இந்த முறை தவறிட்டீங்க. நிச்சயமா எனக்கு தெரியும் என் மக்களை. இப்ப நான் என் மக்கள்கிட்ட நான் நன்றியை சொல்லும் போது என் முகத்தை பார்க்க முடியாம என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய தாய்மார்கள் வந்து கலங்கி அழறாங்க. நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதே பத்திரக்கோட்டையில் தான் இருக்கேன். ஆனா எல்லாருக்கும் நான் சொன்னேன், நான் புது ஆள் கிடையாதுங்க, இந்த ஊர்க்காரன் தான், என் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க, நான் பேசினது எல்லாமே தெரியும். ஆனா யாருன்னு முகமே தெரியாத ஒருத்தவங்க வெளியூர்ல இருந்து வந்து நிக்கிறாங்க. அவங்கள நீங்க இனி எங்க போய் பார்க்க போறீங்க? வெற்றி பெற்றாலும் அவங்க உங்களை வந்து தேடி வரமாட்டாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட எதையும் கேட்கவும் முடியாது. ஓட்டு எனக்கு போடுங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்ன பிறகும் நீங்க மறுபடியும் அதிமுகவுக்கும் உதயசூரியனுக்குமே ஓட்ட போட்டு இந்த நிலைமையில நீங்க நிக்கிறீங்க. அடுத்த முறையாவது கடலூர் மாவட்டம் இல்ல, கடலூர் தொகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தயவு செஞ்சு எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அந்த வேட்பாளரை பார்த்து உங்களுடைய வாக்குகளை தயவு செஞ்சு போடுங்க. அதுதான் உங்களுக்கான விடுதலை. நமக்கெல்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? எலெக்ஷன்ங்கிறது, தேர்தலுங்கிறது அது ஒரு நாள் ஒரு கூத்து. முன்னாடி வந்து ஓட்டு கேட்பாங்க, போவாங்க, வருவாங்க, யாரு பேசுறாங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் நல்லா உடை உடுத்திக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் நின்று வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வந்து கதவோட முடிஞ்சிடும். அந்த மைய பூசி விட்டான்னா அடுத்த 5 வருஷம் தான். அது வரைக்கும் உங்களுக்கும் ஓட்டு போட்டோமே, நம்ம கிட்ட ஓட்டு போட்டு வாங்கிட்டு போன ஆளு ஜெயிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ஏன் நம்மளை வந்து பார்க்கல, ஏன் நம்ம குறைகளை செய்யல அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கலையே. நினைச்சு பார்த்திருந்தா எதுக்கு மறுபடியும் அதே ஆட்களை தேர்வு பண்றீங்க? நீங்க நினைக்கல. ஏன்னா உங்க மூளையில போத மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க, இதுதான் நம்ம சின்னம்னு. அதுல இருந்து வாங்க. ஆனா நான் வந்திருக்கேன், என் மக்கள் கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்னுடைய மக்கள் என்ன நம்பி தங்கர் பச்சான் வந்து இந்த மக்களுக்கு நல்லதை செய்வாரு, இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது செய்வாருன்னு வந்தீங்கல்ல, நினைச்சு எனக்கு 2,05,000க்கு மேற்பட்ட ஓட்டுகளை போட்டிருக்கீங்க.